சிந்தாம ஒத்து பாய் எங்க பாருங்க ஐயோ மனுஷனாடா நீங்க எல்லாம் ஐயோ அட பாவிகளா ஐயோ யாரு போன் பண்ணா யாரு போன் பண்ணா யாரு போன் பண்ணா யாரு இப்ப போன் பண்ணா யாரு போன் பண்ணா யார் பாக்குறதுல யாரு போன் பண்ணா யாரு போன் பண்ணா யாரு போன் பண்ணா யாரு போன் பண்ணா போன் யாரு பண்ணா போன் யாரு பண்ணா. நமக்கு எஸ்தருடைய கதை தெரியும். எஸ்தருக்கு எதிராக மொர்தெகாய்க்கு எதிராக ஆமான் செயல்பட்ட விதம் தெரியும். ஆனால் இந்த ஆமானுக்கு விரோதமாக சில காரியங்களை தேவன் செய்தார். அந்த செய்தி நமக்கு நல்லா தெரியும். இந்த செய்தியை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய விதத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு மாறாக ஏதோ இன்றைய உலகம் அந்த சோசியல் மீடியாவில் விமர்சனம் செய்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது, மீம்ஸ் போடுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தில் கூட கிறிஸ்தவத்துக்குள்ள ஒரு தேவையில்லாத விஷயங்கள் நுழைஞ்சிடக்கூடாது. ஆனால் தைரியம் கொண்டிருக்கிற சிலர் என்ன பண்ணிட்டுறாங்க அப்படின்னா, இப்போ பார்த்த இந்த மீம்ஸ் மாதிரி தான் இப்படி போட்டுறாங்க. நான் எழுதின ஸ்டோரி தான், ஆனா எனக்கே தெரியாம ஏகப்பட்ட ட்விஸ்ட் வைக்கிறாங்கப்பா. இந்த கதையோட கிளைமேக்ஸ் என்ன தெரியலையப்பா. எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன? சங்குதான். யாருக்கு? உங்களுக்கு. நம்ம பார்த்தா நிச்சயமாக சிரிப்பு வரும். யாருக்கும் சினிமா தெரியாததில்லை. சினிமா பார்க்காம அதை தாண்டி வராமல் யாரும் ஊழியத்துக்கு வந்துடல. அப்போ சில விஷயங்கள் தெரியும். அப்படிங்கும்போது இதை பார்க்கும்போது அதை ரசிக்கிறதா, அதை சிரிக்கிறதா, இல்லை தேவன் அதை பார்த்தா எப்படி பார்ப்பாரு, ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஞானமும் அறிவும் எப்படி எதற்கு பயன்படுத்துவது அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து செயல்பட்டால் மட்டும்தான் கர்த்தருடைய நாமத்துக்கு அது மகிமையாக உண்டாகும். பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டது நமக்கு நல்லா தெரியும். புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்றே செய்யுங்கள் என்றளவா பரிசுத்த வேதம் சொல்லுகிறது நமக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நாம் செய்கிற ஒரு விஷயத்தினால தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா அல்லது தூஷிக்கப்படுமா அப்படின்னு பார்த்து தான் விமர்சனமே செய்யணும். நாம் செய்கிற விமர்சனம் யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் அதை அவர்களை சரி செய்வதற்கு ஏற்ப நடத்த வேண்டுமே தவிர கேலி செய்கிறது, புண்படுத்துகிறது, கிண்டல் செய்வது, இந்த விஷயம் நமக்கு ஆகாது. பரிசுத்த வேதாகமத்தில் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் அப்படின்னா அவருடைய சாயலிலே படைக்கப்பட்ட மனிதரையும் நாம் பரியாசம் செய்யக்கூடாது. அவர்கள் பாவத்துக்கு விரோதமாக செய்யும்போது அதை சுட்டி காண்பிக்கலாமே தவிர அசுத்தமாக எதையும் நாமும் பேசிவிடக்கூடாது. இந்த சில மீம்ஸுகள் எல்லாம் பாருங்கள், எவ்வளவு கேலித்தனமாக, எவ்வளவு பரியாசம் பண்ணுகிற தனமாக அது சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னா இதெல்லாம் சாம்பிள்ஸ். இது போல் நிறைய உலாவிட்டு இருக்குது. அந்த விஷயங்களை நம்ம தாண்டி போக வேண்டும். இதை எழுதுகிறவர்களும் இப்படி சிந்திக்கிறவர்களும் இதை உருவாக்குகிறவர்களும் கூட மிக ஞானமாக தேவனுடைய வார்த்தையை கலப்பில்லாமல் துப்புரவாக பிரசங்கிக்க வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். மாறாக சினிமா ஸ்டார்ஸை எடுத்துட்டு உலகத்தார் செய்கிறது போல நகைச்சுவை நடிகர்களை எடுத்துக்கொண்டு, கதாநாயகர்களை எடுத்துக்கொண்டு, ஃபேமஸான டைலாக்குகளை எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக தேவனுடைய வார்த்தையை சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது பிசாசு போதிப்பது போல் ஆகி போயிடும். பிசாசு போதிச்சா என்ன ஆகும்? அந்த போதனையுடைய முடிவு நரகத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகும். அப்போ இந்த குறிப்பிட்ட விஷயத்திலையும் நம்ம ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். தேவனுடைய வார்த்தையை துப்புரவாக கலப்பில்லாமல் சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியம். ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். யாராச்சும் உன் மேல கள்ள தூக்கி போட்டாங்கன்னா நீ பதிலுக்கு பூவை தூக்கி போடு. தொட்டியோட வாங்கம்மா.